विदिताखिलशास्त्रसुधा जलधे महितोपनिषत् कथितार्थनिधे हृदये कलये विमलं चरणं भवशङ्कर देशिकमे शरणम् करुणावरुणालय पालय मां भवसागर दुःखविदूनहृदं रचयाखिल दर्शन तत्त्वविदं भवशङ्कर देशिकमे शरणम्. 548 அஜ்ஞானம் இருக்குங்கிறதுக்கு பிரமாணம் என்ன? அகமஜ்ஞா மாம் அந்யஞ்ச நஜானாமிங்கிறதுனால தெரியுதுன்னு சொன்னார். அகமஜ்ஞான்னா ஐ எம் இக்னரண்ட். அதையே இன்னொரு விதமா சொன்னா மை ஞானம் நாஸ்திங்கிறத இப்ப விசாரிச்சிருக்கோம். 10 லைன் தள்ளி 548 நடுப்புற போறோம். 2 விதமான அறிவு வரும். நான் அறிவற்றவன், என்னிடம் அறிவு இல்லை. சொன்னேன் பூதலத்தில் சொன்னவர் பூதலத்தில் கடமில்லை. இது ஒரு வாக்கியம். பூதலம் கடாபாவத்தை உடையது. இது ஒரு விஷயம். இது 2ல ஒண்ணுல அபாவம் என்பது மெயின் நவுனா விசேஷமா இருக்கு. பூதலே கடாபாவ, பூதலம் கடாபாவது. இங்க கடாபாவம் அட்ஜெக்டிவா இருக்கு. பூதலம் மேல எனக்கு ஃபர்ஸ்ட் கேஸ்ல சொல்றதெல்லாம் முதல்ல நிற்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் கேஸ் அது வேற விபக்தியில சொன்னா அது ஒரே மாதிரி இருக்கும். இப்ப நமக்கு 2 விதமான ஞானத்துல அகமஜ்ஞா பாவரூபமா இருக்கட்டும், மை ஞானம் நாஸ்திங்கிறதாவது ஞானாபாவம் சொல்லணுமேன்னு ஆரம்பிச்சிருக்கான். அதுக்குதான் அகடம் பூதலம் கடோ நாஸ்தி இது பிரத்யாதிவ விசேஷண விசேஷ பாவ வித்தியாசம் வேணுமேன்னு கேட்டான். அப்போ மயி ஞானம் நாஸ்தின்னா ஞானாபாவம் தானே சொல்லணும் அப்படின்னு கேட்டா இவர் இப்படி வேண்டியது இல்லைங்கிறது. என்னிடம் ஞானம் இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் இருக்கும் இல்லையா? இப்ப ஞானம் இல்லைன்னு சொல்றதுக்கும் கடஞானம் இல்லைன்னு சொல்றதுக்கு வித்தியாசம். இப்போ இந்த ரூம்ல மனுஷா இல்லைன்னு ஒண்ணும், ராமையருங்கிற மனுஷர் இல்லைன்னு ஒண்ணு. 2 சென்டென்ஸ் சொல்லுங்க. ஏன்னா மேல ஒரு 15 லைன் வேகமா சொல்லி, ஆனா ஒண்ணு விஷயம் தற்கரிக்கா போறோம். ஒரு பொருளை இல்லைன்னு சொன்னா, பொத்தாம் பொதுவா சொன்னா அதுல உள்ளதான சப்டிவிஷன் எதுவும் இருக்கக்கூடாது. இந்த ரூமில் மனிதன் இல்லை அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சாஷல் இருக்கலாமோ? சாஷல் மனுஷன் இல்லைன்னு ஆயிடும். மனுஷத்வாவ சின்ன மனுஷ சாமானியா பாவா. அதே போல தேவதத்தோ மனுஷோ நாஸ்தின்னு சொன்னா யஜ்ஞதர்த்தம் இருக்கலாம். இங்க கடம் இல்லைன்னு சொன்னா எந்த குடமும் இருக்கக்கூடாது. இங்க சேப்பு குடம் இல்லைன்னா கருப்பு குடம் இருக்கலாம். ஒத்துக்கிற எழுதுதான். இப்ப மை ஞானம் நாஸ்திங்கிற வாக்கியத்தை இப்ப எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும். இது ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? குறிப்பிட்ட ஞானம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த வாக்கியம் எதை மீன் பண்ணுது? குறிப்பிட்ட ஞானம் இல்லைன்னு சொன்னாக்க ஏதோ ஒரு ஞானம் எடுத்துட்டு போகலாம். ஆனா குறிப்பிட்ட ஞானம்ங்கிறத ஞானத்தை குறிப்பிடுறதுக்கு ஒரு விசேஷனம் இல்லைங்க. ஞானமே இல்லைன்னு இருக்கு. மை ஞானம் நாஸ்தி. இந்த வாக்கியம் அஜ்ஞானம்ங்கிற பாவரூபத்தை தான் சொல்லணுமே ஒழிய ஞானாபாவத்தை சொல்ல முடியாது. நான் அன்னைக்கே இதனுடைய குழு ஒண்ணு சொன்னேன். பூனையும் எலியும் விரோதி, ஞானமும் அஜ்ஞானமும் விரோதி. ஒண்ணு சாப்பிட்றோம். ஒண்ணு சாப்பிட்டோம்னா பூனை எலியை சாப்பிட்றோம். ஞானம் அஜ்ஞானத்தை சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க. அஜ்ஞானம் ஞானத்தை சாப்பிடல. ஏன்னா அஜ்ஞானே 40% ஞானம் இருக்கு. இந்த விரோதிகள் 2ம் ஒரு இடத்துல இருக்கலாம். ஏகாதிகரண வர்த்தித்துவம் கதாச்சித் வர முடியும். ஏதாவது ரொம்ப வேடிக்கையா சொன்னா, எலெக்ஷன்ல 2-3 கூட்டணி சேர்ற மாதிரி 2 விஷயங்களும் ஒண்ணுக்கு விரோதி. எலெக்ஷன்கிற ஒரு அதிகரணத்துல சேருவாங்க. புரியுறதா? ஆனா இந்த கட்சியினுடைய அபாவம் அந்த கட்சி, அந்த கட்சியினுடைய அபாவம் இந்த கட்சின்னா இது 2 சேர முடியாது. பாவாபாவயோகோ அத்தியந்தம் சாட்சாத் விரோதா பாவரூபயோர்தயோகோ கச்சன
விரோத. இப்ப நாம என்ன எஸ்டாப்ளிஷ் பண்றோம்? மை ஞானம் நாஸ்தியில ஒரு 15 லைன் என்ன சொல்ல போறோம்னு கேட்டா, வாயோ ரூபம் நாஸ்தி. ஏன்னா இன்ட்ரோடக்ஷன்ல கொஞ்சம் சொன்னாதான் மேல ஏதாவது கொஞ்சம் புரியும் போல். ரொம்ப தனமாட்டான இடம், எல்லா இடமும் ஒரு மாதிரி தான் இருக்கு அத்வை சித்தி. இருந்தாலும் ரொம்ப அப்புல டபுள் இன்ஜின் போட்டா கூட இந்த குட்ஸ் ட்ரெயினுக்கு இன்னும் 4 இன்ஜின் போடணும் அப்படி ஏறுறதுங்கிற மாதிரி இடம் இன்னைக்கு பார்த்துட்டேன். அது முதல்ல ஒரு நிமிஷம் சொல்லிப்போம். வாயோ ரூபம் நாஸ்தின்னு சொல்றான்னு. விண்ட்ல கலர் இல்ல, ஷேப் இல்லையா, கருப்பு இல்லையா, என்ன இல்லை சொல்லுங்க. உலகத்துல எத்தனையோ கலர், அதுவும் இப்ப எத்தனை கலர் கொண்டுட்டு கலர்கள் நிறைய இருக்கு. கலர்களுடைய ஒவ்வொரு விசேஷாபாவங்களும் சேர்ந்து சாமானியாபாவம் இருக்குன்னு சொன்னா, ஏதோ ஒரு கலர் ஸ்பெஷலா இருக்குன்னா வாயோ ரூபம் நாஸ்திங்கிற சென்டென்ஸ் தப்பா போடும். ஏன் தப்பா போடும்? ரூபத்வாவிச்சின்ன ரூப சாமானியாவகாஹி ஞானம். இதுல எத்கிஞ்சித் ரூபம் கூட வாயுல வரக்கூடாது, வாயுல வரக்கூடாது. எல்லாரும் ஒத்துட்டான். வாயுக்கு வயிற்று இருக்கா இல்லையான்னா தார்க்கிகன் இல்லைங்கிறா, நீங்க இருக்குங்கிற அது போயிட்டு ஓட்டும். கலர் இல்லைங்கிறது கலர்லெஸ் ஓடர்லெஸ் கேஸ். அப்போ வாயு ரூபம் நாஸ்தி மாதிரி மை ஞானம் நாஸ்தி இருக்கு. therefore மை ஞானம் நாஸ்தின்னு சொல்றவன் இந்த ஞானாபாவ விஷயக்கு ஞானம் இருக்கு. அப்போ ஞானாபாவ விஷயக்கு ஞானம் வினா அன்ன ஞானம் நாஸ்தின்னு சொல்லணும். அப்படி சொல்லல. ஆக சாமான்யமா சொன்னதுனால இங்க ஞானத்துக்கு விரோதியாக உள்ள அபாவ விலட்சண ஞானத்தை தான் சொல்லணும்னு இவர் சொல்றாருங்க. அதுதான் சொல்லிட்டு ததாகில நிற்கிறோம். கர்மி பிரதியோகி ஞானாஜானாபியாம் ஞான சாமான்யாபாவ ஞானத்தை வியாகதத்வேன மை ஞானம் நாஸ்தி இத்யஸ்யாபி பாவரூப ஞான விஷயத்வேன விஷயபேத அப்பிரதீதேர் யுக்தத்வாத். அகமஜ்ஞாவுல போனா போறது பாவரூப ஞானம் இருக்கட்டும், மை ஞானம் நாஸ்தியில ஞானாபாவத்தை தானே சொல்லணும்னு நீ நினைக்கிறியே. ஞானாபாவத்தை சொல்லணும்னா யார் இடத்துல சொல்லணும்? மை என்னிடத்துல, என்னிடத்தில்ங்கிற நான் தெரியணும், ஞானம் என்பது தெரியணும். அப்பதான் பூத்தலே கடோ கடாபாவன்னா என்ன தெரியணும் உனக்குன்னு. இந்த சொல்றவனுக்கு என்ன தெரியணும்? பூதலம் தெரியணும். குருடனுக்கு பூதலே கடாபாவா தெரியாது. பூதலம்ங்கிற அதிகரணம் தெரியணும், தர்மின்னு பேரு. எது தெரியலன்னு சொல்றானோ அந்த பிரதியோகி கடமும் தெரிஞ்சிருக்கணும். முன்னாடி இங்க தெரிய வேண்டாம், கடம்னு ஒண்ணு தெரிஞ்சிருக்கும். இப்போ மயி என்னிடத்தில் நான் தெரியணுமோ இல்லையா? ஞானம் நாஸ்தின்னா ஞான சாமான்யம் எதுவுமே இல்லைன்னு சொல்றான்னு வச்சுப்போம். இப்போ தர்மிங்கிற ஒருத்தர் தெரிஞ்சு விட்டுனா தர்மி ஞானம்னு ஒரு ஞானம் இருக்க. ஞானம் நாஸ்தி அப்படி சொன்ன வாயுல பூதா கலர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. வாயு ரூபம் நாஸ்தி சொல்ல முடியுமா? அதுபோல என்னிடத்துல நான்கிறவன் தெரியும் பொழுது ஆசிரியம் ஞானம் இல்லைன்னு எப்படி சொல்றது? அஞ்ஞானம் இருக்குன்னு சொல்லலாம். அதுதான் முதல்லயே சொல்லிட்டேன். பூனை இருக்கிற இடத்துல எலி இருக்குன்னு சொல்லலாம்னா பக்கத்திலேயே கூட இருக்கலாம் எலி. பூனை தூங்கிட்டு இருக்கலாம், பூனை கவனிக்காம இருந்திருக்கலாம், இல்ல இதுக்கு அதுக்கு ஏதாவது கான்ட்ராக்ட் இருக்கும். 2 பேருமா சேர்ந்து சாஸ்திரத்துல ஒரு வேலையை பார்த்து நம்ம பிரார்த்தம். விரோதி 2 ஒரு இடத்துல இருக்கலாம். இதை என்ன புரிஞ்சுக்கணும். பாவாபாவமாக இருந்தா ஒரு இடத்துல இருக்க முடியாது. அத இப்ப தசாகிலேருந்து அடுத்த பக்கம் ஒரு 4-5 லைன் வரைக்கும் இத தர்க்க பாஷையில மட்டும் இருக்கு. அதை படிச்சுட்டு முடிஞ்ச மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மை ஞானம் நாஸ்தி இது பிரதீதி வாயோ ரூபம் நாஸ்தி இது பிரதீதிவத் யாவத் விசேஷாபாவ அந்நிய சாமான்யாபாவ விஷயா சாமான்யாவச்சின்ன பிரதியோகிதாக யாவத் விசேஷாபாவ விஷயாவா அபிபேயா. வாயோ ரூபம் நாஸ்தின்னு சொன்னோமேயானால் எந்த 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 ரூபங்கள் இருக்கோ எல்லா ரூபங்களுடைய அபாவங்கள் தவிர பொதுவான கலர்னுடைய அபாவத்தை தெரிவிக்கிறது. அல்லது கலர் தன்மையோடு கூடின கலர்களுடைய அபாவத்தை தெரிவிக்கிறது. ஒண்ணுதான். இங்க இங்க ராமனோடு லக்ஷ்மணன் வந்தான்னு சொன்னானு, லக்ஷ்மணனோட ராமன் வந்தான்னு 2 டிக்கெட் 2 பேருக்கு டிஃபன் போகணும். விசேஷண விசேஷ பாவத்துல வித்தியாசம்.
வாயுவுல ரூபம் இல்லைன்னு சொன்னா நமக்கு சாதாரணமா புரிஞ்சு போச்சுன்னா, சாதாரணமா புரிஞ்சத புரியாமடிச்சா தர்க்க பாஷை. ஆச்சாரியால் சாமான்யமா புரியும்படி எல்லாம் சொல்லியாச்சு. இது தர்க்கத்துல பூந்து ஏன் வாப்பறத்தான்னா, ஒருத்தன் தர்க்கத்துல பூந்தோன்னு முள்ளு மேல போட்ட வேஷ்டி எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டுதான் இருக்கணும். முள்ளு மேல போடுவான்னு அப்புறம் எடுப்பான். இவனே நாமே வச்சுருக்கலாம் வேஷ்டி. அவனுக்கு சொல்றதுக்கு தான் கஷ்டப்படுறோம். எதுவுமே நாம புரிஞ்சுக்கிறது கஷ்டம் இருக்காது, அவனுக்கு சொல்றச்சே கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். யாவத் விசேஷாபாவங்கள், 5 கலர் இருக்குன்னு வச்சுப்போம். அப்போ 1 2 3 4 5 ஒன்னுடைய அபாவம், 5 விசேஷாபாவம். இந்த 5 விசேஷாபாவங்கள் தான் பொதுவான அபாவம் இல்லை. இதை காட்டில அந்நியம் ஒண்ணு, ரூபத்வாபாவம். இப்போ தேவதத்தாபாவ, யஜ்ஞதத்தாபாவ, விஷ்ணுமித்ராபாவான்னு சொல்றேன்னு வச்சோம். மனுஷாபாவா இங்க 3 தானே, வேற ஒன்னும் வேற எந்த மனுஷனும் இல்லை. விசேஷாபாவங்கள் 1000 இருக்கலாம். ஆனா இவ்வளவையும் தவிர சாமானியாபாவம்னு ஒண்ணு இருக்கு. விரக்ஷ விசேஷாபாவா, விரக்ஷ சாமானியாபாவம். சாமானியாபாவம்ங்கிறது எங்க இருக்கோ அங்க விசேஷாபாவம் கட்டாயம் இருக்கும். விசேஷாபாவம் இருக்கிற இடத்துல சாமானியாபாவம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனுடைய வியாபியம் இது. அப்ப இந்த வியாபியம் வேற வியாபகம் வேறன்னு புரிஞ்சுக்கணுமோ இல்லையோ. அது போல மை ஞானம் நாஸ்தின்னா, மையின்னு சொல்ற ஆளுடைய ஞானம் இருக்கா இல்லையா, என்னிடத்துங்கிற ஞானம் இருக்கா இல்லையா, ஒரு விசேஷத்தினுடைய எக்ஸிஸ்டன்ஸ் வந்துட்டா இல்லையா. அப்ப ஞானம் நாஸ்திங்கிறதான ரூபம் நாஸ்தி மாதிரி ஆபத் விசேஷாபாவம் எப்படி வரும்? ஊதா கலர் வாயுல இருந்ததுன்னா கலரே இல்லைன்னு சொல்ல முடியுமா நீங்க? முடியாது இல்லையா. அது போல இங்க நமக்கு ஒரு ஞானம் இருக்கு, மைங்கிற ஞானம் இருக்கு. ஞானம் இல்லைன்னு சொன்னான்னு எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொல்லக்கூடாது நீங்க. இது பெரிய ஆபத்துல மாட்டிக்கும். சார் ஞானம் இல்லையா, எங்க உடம்பு இல்லையா, எங்க என்ன இது எங்கன்னு தெரியலன்னு கூடாது. ஒரு அதிகரணத்துல ஒண்ணு இருக்கா இல்லையான்னு டவுட் பண்ணா அதிகரணம் தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் பாக்கி எல்லாம் பேசுறோம். therefore மைங்கிற தன்மை ஞானம் இருக்கும் பொழுதோ உனக்கு சாமானியாபாவம் வராதுன்னு சொன்னதுனால இங்கேயும் சாமானியாபாவத்தை சொல்ல முடியாது. ஒரு விசேஷ ஞானம் இருக்கிறதுனால ஆக ஞானாபாவாதிரிக்த அஜானம் இருக்குன்னு தான் சொல்லணுங்கிற கதான். சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாக யாவத் விசேஷாபாவ விஷயாவாத் தா பிரதீதி அபிபேயா ததாச்ச தத் காரணீபூத தர்மி பிரதியோகி ஞான அஜானாபியாம் வியாகாத கதம் ந வியாகாத. உனக்கு தர்மி தெரியறதுங்கிறியா தெரியலைங்கிறியா? தர்மி தெரியலன்னா அபாவமும் தெரிய முடியாது. தர்மி தெரிஞ்சா சாமானிய அபாவம் வர. தெரிஞ்சாலும் தப்பு, தெரியாட்டாலும் தப்பு. தர்மி பிரதியோகி ஞானம் இல்லாமல் அபாவ ஞானம் வராது. தர்மி ஞானமோ பிரதியோகி ஞானமோ ரெண்டும் இருந்தால் ஞான சாமானிய அபாவம் வராது. அதனால் நீ சொன்னதான சென்டென்ஸ்ல மை ஞானம் நாஸ்தியில ஒரு ஞானாபாவத்தை சொல்லவில்லை. அப்ப என்ன பண்ணணும்? எத்திஞ்சித் விசேஷாபாவஸ்ய சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்வ அபாவாத். அவன் சொன்ன என்னிடத்துல கணித ஞானம் இல்லைங்கிற சென்ஸ்ல தான் நம்ம ஞானம் நாஸ்தின்னா. அப்ப மணி கணித ஞானம் நாஸ்தின்னு சொல்லு. சொல்றதையே கணித விஷயத்த சொல்லணும். ஞானன்னு சொன்னா ஞானம் எல்லாம் வரும். ஞானங்கிற பதத்தினால என்ன சொல்வேன்? எல்லாம் ஞானமும் எல்லாம் ஞானம் தானே. நான்கிற ஞானம் ஒரு ஞானம் தானே. அப்ப நீங்க என்ன சொல்லணும்? கர்மி வெதிரிக்த ஞானாபாவான்னு சொல்லணும். அப்படி சொன்னா அது வேற, அதுக்கப்புறம் பேசுவோம். அதை மை ஞானம் நாஸ்தின் எத்திஞ்சித் விசேஷாபாவத்தை, என்னிடத்தில் ஒரு கணித ஞானம் சயின்ஸ் ஞானம் இல்லைன்னு சொல்றதா இருந்தால் அப்ப சென்டென்ஸ் எப்படி இருக்கணும்? சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகத்வம் சொல்லக்கூடிய ஞானம் நாஸ்தி சொல்லப்படும். அபாவஜானே பிரதியோகியம்சே பிரகாரீபூத தர்மசைவ பிரதியோகிதாவச்சேதகத்வாத். இங்க சேப்பு குடம் இல்லைன்னா, சேப்பு குடம் இல்லைங்கிறது எதை நெகேட் பண்றது? குடத்தன்மையை நெகேட் பண்றதா, சேப்பு குடத்தை நெகேட் பண்றதா? சேப்பத்தான் நெகேட் பண்றது. சேப்பு குடம் நாஸ்திங்கிறது குடத்தன்மையோடு கூடின குடத்தை நெகேட் பண்றதுன்னு சொல்லாமா? புரியாது. சேப்பு குடம் ஒரு குடம், நீல குடம் ஒரு குடம், பச்சை குடம் ஒரு குடம், குடம் கடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ
என்ன புரிஞ்சுக்கணும்னா பிரதியோகிதாபட்சேதகம்னா எதை இல்லைன்னு சொல்றாளோ அதை எந்த ஆஸ்பெக்ட்ல இல்லைன்னு சொல்றேன்னு தெரிஞ்சுக்கணும். நீலகடத்தேன இல்லைன்னு சொல்றா ரைட். சில சமயத்துல தாயார் பிள்ளைகளுக்கு இப்ப எல்லாம் கவனிக்கிறது இல்லையோ இல்லையோ, இந்த அம்மா பிள்ளைய பார்த்து சொல்றான், அவர் ஒருத்தர் வந்தார், எனக்கு குழந்தையே கிடையாது, பிள்ளைங்க கிடையாது, குட்டிங்க கிடையாதுன்னு சொல்லலாம். அம்மா வந்தியான்னு சொல்லிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் அந்த சமயத்துல என்ன பண்ண, என்னமா பொய் சொல்றேன்னா போய் கட்டி கொடுத்தான். அட புள்ளை இருந்தா என்ன தன்மையோ அந்த தன்மை இல்லப்பா, அதனால நான் சொன்னேன்னா இந்த அம்மா சொன்னது சென்டென்ஸ் படி தப்பு, பிராக்டிக்கலா ரைட்டா இருக்கலாம், அது வேற விஷயம். ஆனா புத்திரத்வாவ சின்ன புத்திரத்துவங்கிற இடத்துல பாலையுதிர் புத்திரன்னு சொல்லணும், அப்பாற்றும் பிள்ளைத்தன்மை இல்லைன்னு சொல்லணும். அதனால நீங்க எதை நான் சொல்றீங்களோ அதுக்கு மிந்தி எந்த வார்த்தை இருக்கோ அந்த வார்த்தையில என்ன தன்மையை வச்சு சொல்றேன்னு பார்க்கணும். விசேஷத்தை இல்லைன்னு சொன்னால் அப்ப அந்த விசேஷத்துக்கு கிரைட்டீரியாவா சொல்ற தன்மை ஒரு விசேஷத்தன்மையா இருக்கணுமே ஒழிய பொதுத்தன்மையா இருக்கக்கூடாது. இப்ப என்னிடத்தில் கணித ஞானம் இல்லைன்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, அப்ப ஞானம் நாஸ்தி சொல்லக்கூடாது, என்ன சொல்லணும், கணித ஞானம் நாஸ்தின்னு சொல்லணும். ஒரு கணித ஞானம் நாஸ்தின்னு சொல்றேன்னு வச்சுக்கோ, அப்போ எந்த ஞானமுமே இல்லைன்னு கிடைக்காதுங்க. ஒரு ஞானம் இருக்கு, ஞானாபாவ விஷயம் சொல்ல முடியாது. சாமான்யாவச்சின்ன பிரதியோகிதாகத்வம் விசேஷாபாவஸ்ய நாஸ்தி. ஏன் அபாவஜானே பிரதியோகம்சே பிரகாரீபூத தர்மஸ்தீவ. எதை இல்லைன்னு சொல்றேளோ அதுல எது அப்ஜெக்டிவா இருக்கோ, பிரகாரீபூதம்னு அப்ஜெக்டிவ்னு அர்த்தம். நீலகடே அப்ஜெக்டிவ் என்ன, நீலகடத்துவம். பீதகடே பீதகடத்துவம், கடே கடத்துவம். ஒரு சின்ன குடத்தை வச்சிருந்து கூட கடம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது, கடத்தாவை சின்ன பிரதியோகிதாகமான ஒரு கடம் இருக்கும் பொழுது கடம் இல்லைன்னு எப்படி சொல்றது, நீங்க சொல்லலாம் நீல கடத்தை வச்சு தீர்த்த கடம் இல்லைன்னு சொல்லலாம். இது மாதிரி இங்க அந்நா சாமான்யாபாவ சித்திர்னஸ்யாது, எதுவுமே இல்லைங்கிறது கிடைக்கவே கிடைக்காது. பூத்தலே கடோ நாஸ்தின்னு பிரயோகம் பண்றதா இருந்தா எப்ப சொல்லலாம்னா ஏதோ ஒரு குடம் இருந்தாலும் சொல்ல முடியாது, ஏதோ ஒரு குடம் இருந்தாலும் சொன்னாக்க அப்சைடா போயிடுறது. அதனால சாமான்யாபாவங்கிறது யாவத் விசேஷாபாவ கூட வியாபகம். பிரகிருதி என்னாச்சு, யாவத் விசேஷாபாவ சாமான்யாபாவ அனபியுபகமேபி அயம் தோஷா. ரெண்டாவது சொன்னாரு இல்லையோ, மொத்தம் 10 தினசம் இருக்கு ஒரு வெரைட்டியில. மைசூர் பாக் 10 தினசம்னு வச்சுக்கோங்க. 10 தினசம் இல்லைன்னா என்ன முடிவுக்கு வரணும், நீங்க 10 தான் இருக்குன்னு தீர்மானம் ஆயிடுச்சுன்னு நான் சொல்றேன். ரூபம் 7 தான் சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, துக்ல நீல பீத ரக்த ஹரித கபிஷ சித்திரன்னு ஒண்ணு சேர்த்துலாம், கதம்பம். இதுக்கு மேல 8 இல்லைன்னா என்ன ஆச்சுன்னா ரூபமே இல்லைன்னா. அதனால யாவத் விசேஷாபாவமாக சொல்லும் பொழுது சாமான்யாபாவம் சொன்னாலும் மை ஞானம் நாஸ்தியில ஞான சாமான்யாபாவம் சொல்ல முடியாது. ஏன், எத்திஞ்சித் விசேஷாபாவஸ்ய சாமான்யாவச்சின்ன பிரதியோகிதாகத்வே கடவத்ய விபூதலே நிர்கடம் பூதலம் இது பிரதீதி ஸ்யாத். பிரதீதி பிரமா ஸ்யாத்னு அர்த்தம் இருக்கு. ஒரு குடம் இருக்குங்க, பச்சை பெயிண்ட் அடிச்சு ஒரு குடம் வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எத்திஞ்சித் விசேஷாபாவம் இங்க என்ன நீலகடாபாவம் இருக்கு. ஒரு பெச்ச குடம் இருக்கிற இடத்துல என்ன குடம் இருக்கு, இல்ல நீல குடம். எத்திஞ்சித் விசேஷம்னா நீலகடம்னு வச்சுங்க. அது குடத்தன்மையோட கூடின குடங்கள் இல்லை என்றதான பிரதீதியில விஷயமாகலாம்னு இருந்தால் அப்போ பச்சை குடம் இருக்கக்கூடிய இடத்துல குடமில்லாத தரைன்னு சொல்லணும். சொல்லுவேடா, இங்க இருக்கிறது ஒரு குடம், வேற பச்சை குடம் நீல குடம் இல்லைன்னு சொல்றேன். இப்ப நீல குடம்ங்கிறதான குறிப்பிட்ட இண்டிவிஜுவல இல்லைன்னு சொல்றேன் நீ சொல்றச்ச. ஆனா அந்த குறிப்பிட்ட கடம்னு சொல்ற வார்த்தையை சொல்லாமல் கடம்ங்கிற வார்த்தையினால் சொன்னா கூட ரைட்டுன்னு ஆகணுங்கிற. நீங்க சொல்லக்கூடியத இடத்துல ஒரு குடம் இருந்தால் குடமே இல்லை என்ற வார்த்தை ரைட்டுன்னு ஆயிடு. நீங்க சொல்ற இந்த ஆர்குபடி விசேஷாபாவத்துக்கு கூட சாமான்யாவிச்சின்ன பிரதியோகிதாகத்துவம் கடத்தாவிச்சின்ன கட பிரதியோகிதாகோ அபாவகான்னு சொல்றதா இருந்தால் அப்போ கடவத்தி விபூதலே ஏக கடவத்திபின்னு அர்த்தம். ஒரு குடம் இருக்கிற இடத்துல கூட
निर्घटं भूतलमिति प्रतीतिः स्यात् वायौ रूपं नास्ति पुरोदेशे रजतं नास्ति इत्यादि आप्तवाक्यजन्य प्रतीत्यनन्तरमपि तत्तत् संशय निवृत्तिर्न स्यात् रावत சொன்னார். கொஞ்சம் சொல்லிட்டான், வாயுவில் ரூபமே கிடையாது, எந்த ரூபமும் கிடையாதா, ரூபமே கிடையாதுட்டான். ஒருவேளை நீலம் இருக்கலாமோ இல்லை சந்தேகம் வரலாமா? ஏன்னு கடுங்க, நீங்க பச்சை இருந்தா கூட ரூபமே இல்லைன்னு சொல்லலாம்னு சொல்லுங்களேன். ஒரு விசேஷாபாவத்தை கூட ரூபமே இல்லைங்கிற வார்த்தையினால சொல்லலாம்னு இருந்தால் நிர்கடம் பூதலம்னு கடவத்தி பிரதீத்தியா பத்தி ஒண்ணும் வாயு ரூபம் நாஸ்தி, என்கிட்ட ஒரு பைசா கிடையாதுப்பா அப்படின்னு சொல்றான்னு வச்சோங்க. நிஜமாவே ஒரு சமயத்துல பிச்சைக்காரன் கேட்கும்போது அப்படி சொல்லுவோம். பல சமயத்துல வச்சுட்டு இல்லைப்பா வேற விஷயம். அப்புறம் கேட்டா ஏன் இருக்கேன் சொல்றே இல்லை, நான் தரேன் விட்டாவான். 700 ரூபா நோட்டா இருக்குன்னா 495 ரூபா எடுத்து கொடுத்துட்டான். அப்புறம் கொடுத்தா உனக்கு கொடுக்கறது இல்லைன்னு, அது முடிஞ்சு போச்சு. நம்ம விட கெட்டிக்காரனா இருக்கான், எல்லாரும் வாங்கிக்கிறோம். அப்புறம் ஏன் கொண்டு நடிச்சாங்க, அது வேற ஒரு கதையில மேல மேல பயந்தே இருக்கும். இதுபோல யாவத் விசேஷாபாவம்ங்கிறது வாயு ரூபம் நாஸ்தின்னு எங்கிட்ட ஒரு பைசான ஒரு பைசா கிடையாதுன்னு அப்புறம் 5 ரூபா இருக்கலாம் ஐயோ அதான் ஏன்னு கழுங்க, ஒரு பைசாவும் இல்லைன்னு நான் சொன்னா கூட 5 ரூபாங்கிறதான ஒரு விசேஷமானது இருக்கலாம்னு ஆயிடுறது. இப்ப நீ சொன்னபடி விசேஷம் இருக்கிற இடத்துல சாமானிய தர்மாவச்சின்ன பிரதியோகிதாகமான அபாவத்தை ஒப்பிண்டால் இந்த வாக்கியம் சொன்னப்புறமும் சம்சய நிவர்த்தி என்ன, சந்தேகம் என்ன இருக்கும், வாயில ஏதோ ரூபம் இருக்கலாமோ இருக்கும் முடியாது. ரொம்ப யோசிச்சு பார்க்கணும். அதே போல இந்த இடத்துல எதற்க வெள்ளி இல்லைன்னா எங்காச்சும் வெள்ளி இருக்கலாமோ, எங்காச்சும் வெள்ளி இல்லை, உங்காச்சும் வெள்ளி இல்லை, ஏதாவது ஃபாரின் வெள்ளி இருக்கலாமோ. வெள்ளி இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். வெள்ளி இல்லைன்னு சொன்னப்புறம் வெள்ளித்வாவை சின்ன பிரதியோகிதாக வெள்ளி அபாவம் புரியுதா உங்களுக்கு? இப்ப சாமானியாவை சின்ன பிரதியோகிதா என்ன சொல்லணும் தெரியுமோ, வெள்ளித்தன்மையுடன் கூடிய வெள்ளியின் ஆப்சன்ஸ் சொன்னதுக்கு அப்புறம் வெள்ளித்தன்மையில ஒரு விசேஷம் கலந்துதான ஒண்ணு இருக்கலாமோன்னு சந்தேகம் வரலாம். ஏன்னு கேள ஒரு விசேஷம் இருக்கிற இடத்துலயே சாமானியாபாவம் சொல்லலாம்னு இருந்தால், அதனால சாமானியாபாவம் சொல்ற இடத்துல ஒரு விசேஷம் இருக்கக்கூடாது. மை ஞானம் நாஸ்திங்கிறது சாமானியாபாவத்தை சொல்லும் பொழுதோ மைங்கிறதான ஆசிரிய ஞானம் இருக்கிறதுனால ஞான சாமானியாபாவம் இங்க வராது, அபாவ பிரதீதியாக சொல்ல முடியாது. ஏக விசேஷாபாவ போதனேபி விசேஷாந்தரமாதாய சம்சயோபத்தே. கேட்டான் அபாவம் தெரியறதுக்கு அந்த அபாவ கடாபாவம்னு சொன்னேலையானால் கடத்வாவிச்சின்ன பிரதியோகிதாக கடாபாவம் அல்லது நீல கடத்வாவிச்சின்ன பிரதியோகிதாக நீல கடாபாவம் விசேஷத்துல. இப்ப நீல கடத்வாவிச்சின்னங்கிறதான போர்ஷனும் கடத்வாவிச்சின்னங்கிற போர்ஷனும் இப்ப தெரியணும்னு அவசியம் இல்லை, இருந்தா போருமோ இல்லையோன்னு. இது ஒரு விஷயம். இப்ப தெரியணும்னு அவசியம் இல்லை, ஆனா இருக்கணும். ஓ இப்ப என்னிடத்துல ஒருவேளை எனக்கு கனம் சொல்ல ஒருவேளை இல்லை, எனக்கு கனம் சொல்ல தெரியும்னு வச்சுக்கோங்க. கனம் சொல்ல தெரியுங்கிற தன்மை என்கிட்ட இருந்தப்ப இப்ப நான் சொல்லிட்டே இருக்கணுமோ? தேவையே இல்லை. அப்படி இருந்தா ஒரு சமயத்துல 5-6 வாயில வந்து சேர்ந்தா 4 சாஸ்திரம் வருங்க, வேறு ஒரு சாஸ்திரம் பேசிட்டு இன்னொரு சாஸ்திரம் குறுக்க பேசிட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்க ஒத்துரும் உட்கார மாட்டான். அப்புறம் நல்ல வேலையா வரிசையா சென்று இது எல்லா இடத்துலயுமே நாம கொஸ்டின் பேப்பரை ஆன்சர் பண்றோம். எத்தனையோ பரீட்சை எல்லாரும் எழுதிருக்கோம். 5 கேள்வி செலக்ட் பண்ணியாச்சு. ஆல் கொஸ்டின்ஸ் கேரி ஈக்குவல் மார்க். 5ம் நல்லா தெரியும் உங்களுக்கு, முதல்ல ட்ரிக் பண்ணிவிட்டேன். இப்ப எனக்கு ஒரு நல்ல வேலையா சந்தேகம், பகவான் நான் நன்றி சொல்றது ஒரு தடவையும். 2வது கேள்வி எதிர்த்து 3வது கேள்வி மெமரியில இருக்கோ இல்ல குறுக்க 2 வரி வந்து அனுபவம் எழுப்போம். அது ஐயோ இது சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இல்ல 3வது கேள்வி எழுதிருச்சு, எழுதின கேள்வியினுடைய வரி ஏன் குறுக்க வரலன்னா, ஏன் வரலன்னா பகவான் தான், இங்க வேற ஒண்ணும் இல்லை. ஸ்மிருதி ஞானம் போகணிச்சா இருக்கட்டும், நல்ல காலமா வரல, எல்லாம் இருக்குங்கிறதுக்கா வரணும்னு அவசியம் என்ன? அதனால இங்க தெரியணும்னு அவசியம் இல்லை, இருந்தா போறோம். இருந்தா போறோம்னா என்ன சௌரியம்னா நிர்கடம் பூதலம்ங்கிறதான பிரதீதி வராம போயிடுமேன்னு அப்படி கேட்கிறோம். அபாவ போதே பிரகாரீபூத தர்மஸ்ய அவச்சேதகத்துவம் சாப்தபோதே பாசதே பூர்வ அனுபஸ்திதமபி சம்சர்க மரியாதையா சாப்தபோதே ச அந்யத்ர ச பாசதே.
நஹி அவச்சேதகத்வஸ்ய ஸ்வரூப சம்பந்த விசேஷஸ்ய கிரஹே அன்யா சாமக்ரி கிளிப்தா ததா ச தத்தத் விசேஷாபாவானாம் தத்தத் விசேஷாவச்சின்ன பிரதியோகிதாகத்வாத் சாமான்யாவச்சின்ன பிரதியோகிதாகத்வம் யாவத் விசேஷாபாவகூட்டே வா व्यासज्य वृत्ति तदतिरिक्त सामान्याभावेव प्रत्येक विश्रांतम इति तादृग अभाव प्रतीतेः यावद् विशेष प्रतीति विरोधित्वात् कुतो विशेष संशयादिरिति चेत् எந்த கேள்விக்கு மேல என்ன கேட்டான்னா வாயு ரூபம் நாஸ்தின்னு சொன்னதுக்கு அப்புறம் வாயுல நீளம் இருக்கலாமோ இல்லையோன்னு சந்தேகம் வரணும்னு கேட்டாரோ இல்லையா அவர் சந்தேகம் அங்க வராது ஏன்னா ரூபத்வாவிச்சின்ன பிரதியோகிதாக ரூபாபாவம்ங்கிறது தெரியும் பொழுது ரூப விசேஷம் ஒண்ணு இருந்தாலும் கூட ரூபத்வாவச்சின்னத்துவங்கிறது வராதபடியினால இவனுக்கு நீல ரூபம் இருக்கலாங்கிற சந்தேகம் அல்ல அது முழுக்க இருக்கும் ரூபத்வாவிச்சின்ன பிரதியோகிதாக அபாவங்கிறது எந்த ரூபம் இருந்தாலும் போயிடும் ஒரு ரூபம் இருந்தா கூட ரூபத்வாவிச்ச இந்த பாஷையில சொன்னதான் சரியா வரும் ரொம்ப தமிழ்படுத்தினு வச்சோங்க எனக்கு தமிழ்படுத்த வச்சு ஒரு கஷ்டம் வரும் அப்புறம் இதை விட அது கஷ்டமாயிடும் பொத்தாம் பொதுவா ஒண்ணு இல்லைன்னு சொல்லும் பொழுது விசேஷமா இருக்கலாமோன்னு சந்தேகம் ஏன் வராதுன்னு கேட்டா விசேஷம் ஒண்ணு இருக்குமே ஆனால் பொத்தாம் பொதுவான அபாவத்தை சொல்லி இருக்க மாட்டாரோ இல்லையோங்கிற ஞானம் இருக்கு அது சம்சர்க்க மரியாதையா தெரியட்டும் இல்ல விசேஷமா தெரியட்டும் அதனால இந்த சந்தேகம் வரும் கேட்க வேண்டியது இல்லை யாவத் விசேஷாபாவ கூட்டங்கள் வந்தாச்சேயானால் அங்க சாமானியாபாவம் இருக்குங்கிறதுனால சம்சயம் வராதேன்னு சத்தியம் வாஸ்தவம் பிரகிருத்தே அதுபோல இங்க ஞானத்த சாமானியாவச்சின்ன பிரதியோகிதாகாபாவ பிரதீதி வருது யாவஞான விசேஷ விரோதினி இது கதம் தத்தத் காரணத்வாபிமத ஞான விசேஷே சதி தா ந வியாஹன்யதே. இப்ப பாருங்க, மை ஞானம் நாஸ்திங்கிற சென்டென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். மை ஞானம் நாஸ்திங்கிறது ஞானாபாவத்தை ரெஃபர் பண்ண முடியாதுங்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட். இப்போ ஞானாபாவம்னா என்ன? எந்த ஒரு விதமான சப்டிவிஷனான ஞானமும் இருக்கப்படாது. இப்ப ஏன் இது இங்க வராதுன்னு கேட்டா, மைன்னு ஒருத்தரிடத்தில்ங்கிற ஞானம் இருக்கு. இப்போ என்னிடத்தில் அறிவு இல்லை, நான்கிறவன் தெரிஞ்சிருந்து அறிவில்லைன்னு சொல்றியா, நான்கிறவன் தெரியாம அறிவில்லைன்னு சொல்றாள். இப்போ நான்கிறவன் தெரிஞ்சு வச்சு இது ஞானத்துக்குள்ள ஒரு சப்டிவிஷனோ இல்லையா? அப்போ நான் தவிர வேற ஞானம் இல்லைன்னு சொல்லும். சொன்னேடா அப்படி தொல்குத்தம் பண்ண கண்டுபிடிக்கும், புரியுதா? அப்ப நான்கிறவனை தவிர மத்த ஞானம் இல்லைன்னு சொல்லணும். அப்படி சொல்றது எப்படி இருக்கு? நாம எடுத்த இடத்த கரெக்டா ஜட்ஜி என்ன பண்றதுன்னு பார்க்கணும். இப்போ மை ஞானம் நாஸ்தி வாயோ ரூபம் நாஸ்தின்னு சொன்னாக்க ஏதோ ஒரு விசேஷத்தை கொண்டு விட முடியுமோங்க? விடுதா இருந்தா நீலரூபம் நாஸ்தின்னு சொல்லியிருக்கணும். அப்போ ஞானத்த சாமான்யாவச்சின்ன பிரதியோகிதாகாபாவ பிரதீதி, இது எது? மை ஞானம் நாஸ்திங்கிற பிரதீதி ஞானத்தன்மையோடு கூடின எந்த ஒரு விதமான ஞானமும் இல்லை என்பதை தெரிவிக்கிறது. எனவே என்னிடத்தில் ஞானம் இல்லைன்னு, என்னிடத்தில்ங்கிற ஞானம் அங்க இருந்தா கூட இந்த பிரதீதி ஞானாபாவ விஷேகமாக சொல்ல முடியாது. பிரதீதி யாவஞான விசேஷ விரோதினி. சில விசேஷங்களுக்கு விரோதினி, ஒரு விசேஷத்துக்கு விரோதி இல்லைன்னு சொல்லக்கூடாது. யாவஞான விசேஷ பிரதீதி விரோதினி அப்படிங்கிறது தீர்ந்து போன விஷயம். therefore தத்தத் காரணத்வாபிமத ஞான விசேஷே, பிரதியோகி ஞானமோ தர்மி ஞானமோ ஏதோ ஒண்ணு அதை பற்றின அறிவு விசேஷம் ஒன்னிடத்தில் இருக்கும் பொழுது அப்போ ஞான சாமான்யாபாவ அவகாஹினி பிரதீதிங்கிறது கதம் ந வியாஹன்யதே. கதம் ந வியாஹன்யதேன்னு அன்வைக்கணும். ஏன்? இடையூறு இல்லாமல் இருக்காது. ததாச்ச இப்ப என்ன பண்றது? மை ஞானம் நாஸ்திங்கிறதுக்கும் அகமஜ்ஞாங்கிறதுக்கும் வித்தியாசம் சொல்லணுமேன்னா அது வித்தியாசம் சொல்லணும்னு நிர்பந்தம் கிடையாது. ஒரே விஷயத்தை ரெண்டு வாக்கியத்தினாலையும் சொல்லாமே. இப்போ
தசரத சகிதா ராமஹா ராமசகிதா தசரதால வித்தியாசம் சொல்லி அனுமன் ஏதாவது பதம் பிரயோகத்தினால வித்தியாசம் சொல்லணும்னு நிர்பந்தம் கிடையாது. ததாச்ச கிளிப்த அபாவ பிரதீதி வைலக்ஷண்யே அவசிய கல்பியே லாகவாத் விஷயஸ்தீவ அபாவ வைலக்ஷண்யம் கல்பயிது உச்சிதம். விஷய அவைலக்ஷண்யே பிரதீதி வைலக்ஷண்ய அயோகா. இப்ப என்ன பண்ணார்? அகம் அஜ்ஞாங்கிற இடத்துல அபாவ வாச்சகமான சப்தம் டைரக்டா இல்ல. மயி ஞானம் நாஸ்திங்கிற இடத்துல நாங்கிறது அபாவ வாச்சக சப்தம் இருக்கு. இப்படின்னு சப்தத்துல சொல்லலாம். இன்னொரு இடத்துல என்ன சொல்லணும்னா அந்த இடத்துல பாவரூப அஜானம் தான் ரெண்டுலையும் தெரிகிறது. இருந்தாலும் பிரதீதி வைலட்சண்யம் எதனால வருதுன்னா அஜானமானது ஞான சாமானியத்துக்கு விரோதி. விரோதியும் இன்னொரு விரோதியும் சேர்ந்து இருக்கலாங்கிறதுனால ரெண்டு பிரதீதியும் ரைட்டு. விஷய வைலட்சண்ய செய்வ கல்பயிதும் உச்சிதத்வாத். விஷய ஞானம் அனுபூய ச புருஷः தன்னிவர்த்தியர்த்தம் விசாரே பிரவர்த்ததே இதி சர்வானுபவ சித்தம். ஒரு விஷயத்தை பத்தின ஒரு அஜ்ஞானம் இருக்குன்னு அப்புறம்தான் அந்த அஜ்ஞானம் போறதுக்காக விசாரிக்கிறாங்க. இது எல்லா லோகத்திலையும் சொல்றாரு. எனக்கு உன்னை பத்தி தெரியலை, அது அவர்கிட்ட கேட்கணும். அதாவது சரஸ்வதி பூஜை 2 மணி நேரத்துல 2 போட்டுக்கணும்னு வச்சோங்களேன். போடல நல்ல வழியா. தீபாவளி தீபாவளி அக்டோபரா நவம்பரா அப்படின்னா தீபாவளி எதுல பண்றது ரைட்டுன்னு உங்களுக்கு தெரியல. ஆனா இந்த சம்சயத்துக்கு நிவர்த்தி வருமானா தர்மசாஸ்திரத்துல வராது. ஏன்னா விகல்பம் உண்டு அங்க கிரியேல். இந்த மாசம் பண்ணினாக்க விசேஷம், அடுத்த மாசம் இந்த மாசம் வேட்டாத்திலே பண்ணுங்க, அடுத்த மாசம் உங்க அர்த்தம் பண்ணுங்க, அவ்வளவு 2 ஆஷத்து. இது நம்ம சமட்டம். அதாவது ஒரு விஷயத்துல அதை பற்றினதான அறியாமையை உணர்ந்து அறியாமையை போக்குவதற்காக நாம முயற்சிக்கிறோம். இந்த இடம் எதுக்காக சொல்றாருன்னா பாவரூப அஜானத்துல அந்த விஷயத்தை பற்றி அறியாமல் அதை பற்றி கேட்டு தெரிஞ்சு அறிஞ்சுக்கிறோமோ இல்லையோ அந்த விஷயத்தைன்னு சொல்றதுக்கு ஒரு ஞானம் தேவையா இருக்க. நீங்க சொன்ன விஷயத்துல எனக்கு கொஞ்சம் தெரியலன்னா நீங்க சொன்ன விஷயம்ங்கிற ஒரு சாமானிய ஞானம் இருக்க. ஆனா எனக்கு ஞானம் இல்லைன்னு ஒண்ணு சொல்றான். இது ஞானாபாவ விஷயமா இருந்தால் இந்த விஷயத்தை பற்றின்னு ரெஃபர் பண்ணவே முடியாது. சார் எனக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கு போகும்போது நான் உங்களை கேட்கறதோ இவர் என்ன கேட்கறதோ முடியவே முடியாது. எதை பத்தி எனக்கு சொல்ல தெரியாது சார். என்ன நீங்க என்னுடைய அறியாமையை போக்கணும், நீங்க போகணும், குரு விட்ட போகணும். எதை பற்றினார் சொல்ல முடியாது சார். ஒரு பாயிண்ட சொல்லித்தானே அஜ்ஞானத்தை சொல்லணும். எல்லாரும் அப்படித்தானே பண்றேன். இப்ப விஷயத்திய அஜ்ஞானம் அனுபூய விஷயே அஜ்ஞானம் அனுபூயன்னு வச்சுக்கோ. எது ஒண்ணுமோ அந்த விஷயம்னு ஒண்ணு தெரிஞ்சுருக்கான். ஆனா அது அஜ்ஞானத்தையும் அனுபவிக்கிறான் எனக்கு தெரியலன்னு. அந்த அஜ்ஞான நிவர்த்தியர்த்தம் என்ன பண்றார்கள்? விசாரம் அசாதோ பிரம்மதிஜ்ஞதி ஏவம் பிரம்ம பிரசித்தம் தரி ஜிஜ்ஞாசா வியர்த்தா இது சேன்னா தத் விசேஷம் பிரதிபத்தே. பிரம்ம ஜிஜ்ஞாசாவிலே ஆரம்பிச்சுடுது. பிரம்மன் ஒண்ணு தெரியுமா தெரியாதான்னா தெரியவே தெரியாதுன்னா விசாரிக்க வேண்டிய விஷயம் இல்லைன்னுட்டான். புரியுதா? கொஞ்சம் தெரியும்னு சொன்னான்னு வச்சுக்கோங்க, தெரியும்னா விசாரிக்க வேண்டியது இல்லைன்னா தெரியும் ஆனா தெரியாது. ஒரு மாதிரியா தெரியுது, ஒரு மாதிரியாக அதனுடைய அறியாமையும் இருக்கு. அப்படி சொல்லணும். ஒரு மாதிரியா தெரியுதுன்னு தெரியலன்னு சொல்லக்கூடாது, அஜ்ஞானம் இருக்குன்னு சொல்லணும். அந்த பாயிண்ட்ல போறோம்போ விஷயாஜானம் அனுபூயி புருஷா தன்னிவர்த்தியர்த்தம். அந்த அஜ்ஞானம் போக்குறதுக்கு விசாரே பிரவர்த்ததேங்கிறது நீனா எல்லாருக்கும் சர்வானுபவ சித்தம். தத்யதி ஞான விசேஷாபாவः ந ஜானாமீதி பிரதீதேர் விஷயः ததா ஞாதே விதசா பிரதீத்யாபத்திः தத் விசாரார்த்தஞ்ச பிரவர்த்திர்ன ஸ்யாத். இல்ல சார் எனக்கு கணிதம் ஜோசியம் இதை பத்தி தெரியலேங்கிற ஞான விசேஷாபாவத்தை தான் நஜானாமின்னு சொன்னான்னு வச்சுங்க. அப்போ ஜோசியத்தை பத்தி தெரிஞ்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் அப்படிதான் நஜானாமின்னு போலாமா? ஏன்னா எந்த விஷயத்தையும் ஒரு விசேஷம் தெரியாம நம்ம இருந்துட்டே இருக்கணும். சர்வம் ஜானாதி. நஜானாமி பிரதீதிக்கு ஞான விசேஷாபாவம் விஷயம்னு சொன்னா ஞான சாமானியாபாவம் இல்லைன்னு பயந்துட்டு சொன்னேன். ஆனால் ததா ஞாதேபி தெரிஞ்ச விஷயத்திலையும்
நஜானாமீதி பிரதீத்யாபாதா தத் விசாராத்தஞ்ச பிரவர்த்திர் நஸ்யாத். பிரவர்த்தி சார் எனக்கு தெரிஞ்ச விஷயத்திலேயே முறையே நஜானாமி எவ்வளவு விசேஷங்கள் இருக்கலாம். இல்ல இப்போ கண்ணை பத்தி தெரிஞ்சுருக்கான் ஒரு டாக்டர், யாரு எம்பிபிஎஸ் கண்ணை பத்தி தெரிஞ்சிருக்கானோ இல்லையா, இல்லை ஏதாவது எரிச்சல்னா ஏதோ ஐம்பது கொடுக்கணும் கொடுப்பானோ. ஆனா அவன் ஒரு ப்ராப்ளம் ஜாஸ்தி ஆகணும்னா வெங்கடேன் வேலையா போங்க. விசேஷத்திலேயே எவ்வளவு விசேஷங்கள் இருக்கு, அப்படி ப்ராப்ளம் வரும். இல்ல ஞான சாமானியாபாவத்தை நஜானாமின்னு சொன்னேன்னு வச்சுங்க, அப்ப மை அகம் நஜானாமின்னு அகம் தெரிஞ்சுட்டு இருக்கு. சாமானியாபாவே பாதகம் உத்தமேவ, என்ன பாதகம் உத்தம், கிஞ்சித் விசேஷ ஞானம் இருக்கும் பொழுது ஞான சாமானியாபாவம் வர முடியாதுன்னு சொல்லிவிட்டேன். ஆகையினால இந்த அகமஜ்ஞா என்றதான பிரத்யக்ஷமோ மயி ஞானம் நாஸ்தி என்றதான அனுபவமோ இது ரெண்டும் என்ன சொல்லி ஆகணும்? இப்போ அபாவ விலக்ஷணமேவ அஜானம் மயி ஞானம் நாஸ்தி, இது தனியா போட்டுங்க. அகமஜ்ஞா ரெண்டா போடணும், ஒன்னா போட்டிருக்கீங்க. இத்தியாதி தீ விஷய இது சித்தம் அப்படிங்கிறதோடு இன்னைக்கு இருக்கட்டும். அடுத்த பாட்டம் இருக்கு, அது நீள போகணும் ஒரு 2 பக்கம். அபாவ விலட்சணமா ஏன் சொல்ல முடியும் சொல்ல முடியாதுங்கிறதுக்கு விசாரம். ஓ